நம்ம தூதுவளை குழம்பு செய்ய போகிறோம். தூதுவளை இலையை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். மிளகு, ஜீரகம், இது புளி, வீட்டு குழம்பு தூள் தாங்க. இந்த பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தூதுவளை குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பில் வானல் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் மிளகு, ஜீரகம் போட்டு வறுக்கணும். இது சளி பிடிச்சிருக்க டைம்லாம் குழம்பு வச்சு சாப்பிட்லாம். இதில் கார மீனும் போடலாம். நான் வேறு இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால கார மீன்லாம் போடல, வெறும் குழம்பு மட்டும். இது பொரிஞ்சிட்ட உடனே இந்த தூதுவளை இலையை போட்டு வதக்கணும். பாருங்கள், கீரை வதங்கின பிறகு இதை ஒரு மிக்சியில் மாற்றிக்கணும். பாருங்கள், கீரை நல்லா வதங்கிடுச்சு. இந்த பாருங்கள், கீரை வதங்கிடுச்சா? கொஞ்சம் கீரை தான், அதனால் ஒரு கொட்டை சைஸ் புளி போட்டுட்டு கொஞ்சமாக வீட்டுத்தூள், அப்புறம் தேவைக்கேற்ற உப்பு. இப்போ நான் இந்த மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். இதை பாருங்கள், மிக்சியில் அரைச்சி விழுது போல் வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வானலில் எண்ணெய் ஊற்றிடணும். எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு தாளிப்பு வடகம் போட்டுட்டு முடிஞ்சிடுச்சு. இந்த டைம் பூண்டு வாங்கினோடனே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதாவது சின்ன வெங்காயம் தான் நான் போட்டுக்கிறேன். இது சிலவங்க போடக்கூட மாட்டாங்க. நம்ம மீன் இருந்தால் மீன் போடலாம், கத்திரிக்காய் இருந்தால் கத்திரிக்காய் போடலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்க வேண்டியது தான். இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். இது வதங்கின ஸ்டேஜில் இதோ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை இதில் போட்டுக்கணும். இதிலே நம்ம தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு வச்சுருக்கோம். இப்போ வழிச்சிட்டு இங்கே பாருங்கள், இதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். இது பாருங்கள், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இது கொதிச்சிட்ட பிறகு இறக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். தூதுவளை குழம்பு. இதில் மீனும் கார மீன் போடலாம், சளி பிடிச்சதுன்னா எல்லாமே கத்திரிக்காய் போடலாம். நான் ஒரு தடவை மீன் போட்டு உங்களுக்கு வச்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், தூதுவளை கீரை இருந்ததுனால நாங்கள் குழம்பு மாதிரி செஞ்சாச்சு. இது இப்போ கொதிக்கணும். நம்ம இப்போ மூடி போட்டு கொதிக்க வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தூதுவளை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சுட சுட போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? இதில் கத்திரிக்காய், கார மீன், அந்த மாதிரி நம்ம எது வேணாலும் போட்டு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த தூதுவளை கீரை கிடச்சதுன்னா சளிக்கு இப்படி செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.